இப்போ நம்ம மெயினாக பார்க்க போகிற அடுத்த செக்ஷன் வந்து டெமோ ப்ராஜெக்ட். நான் இப்போ யூஸ் பண்ண போகிற ஐடி வந்து வெப்ஸ்டாம். இது தெரியா பார்த்துக்கோங்க. வெப்ஸ்டாம் ஜெட் பிரெயின்ஸோடு ஒரு பேக்கேஜ் ஆகும். பிஹெச்பி ஸ்டாம் பிஒய் சாம் மாதிரி. ஸோ இந்த டெமோ ப்ராஜெக்டில் நான் இப்போது புதிய ஃபைலை க்ரியேட் பண்ண போகிறேன். அது வந்து ஒரு HTML ஃபைல். இந்த HTML ஃபைலை நான் பேர் கொடுக்க போகிறேன் as sample 0001. ஸோ இந்த பேசிக் HTML ஃபைலை நான் டிசைன் பண்ண போகிற பேசிக் டாக் டைப் அண்ட் ஒரு கிரியேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். நான் பண்ண போகிற ஆப்ஜெக்ட்ஸோட ப்ராப்பர்ட்டி வேல்யூ பற்றி என்னதுன்னா 3 ஆப்ஜெக்ட்ஸ் ஆகும். அதோட ப்ராப்பர்ட்டி வந்து லிவிங், அதோட வேல்யூ வந்து ட்ரூ. அடுத்த ஆப்ஜெக்ட் வந்து ஏஜ், அதோட வேல்யூ வந்து 33. பின்ன அது கழிஞ்ச அடுத்த ஆப்ஜெக்ட் வந்து ஜெண்டர், அதோட வேல்யூ வந்து மேல். ஸோ எப்படி நான் இது இன்க்ளூட் பண்ண போகிறேன் அதை பற்றி இப்போ தெரியலாம். இதோட டாக் டைப் மெட்டா டைட்டில் வந்து கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இது டைட்டிலை நான் இங்கே கொடுக்குறேன் as creating objects. அதுக்கப்புறம் அடுத்த செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறோம் பாடி ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ். ஸோ ஸ்கிரிப்ட் வந்து எப்படி டிசைன் பண்ண போகிறது அதை பற்றி இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஜாவா ஸ்கிரிப்டை நீங்கள் இன்லைனாக டிசைன் பண்ணலாம். ஸ்கிரிப்ட் டைப் as text JavaScript. இப்படி நீங்கள் இன்லைனாக டிசைன் பண்ணலாம் ஒரு HTML பேஜ் கூட, அல்ல செப்பரேட்லி வேறு ஃபைலை கால் பண்ணி அது சோர்ஸ் த்ரூ இன்க்ளூடும் பண்ணலாம். அது நம்ம அடுத்த சாப்டர்ஸில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் திங் வந்து ஒரு புதிய ஆப்ஜெக்டை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ க்ரியேட் த கோட் ஆப்ஜெக்ட். ஸோ அதுக்கு வேண்டி நான் கோட் ஆப்ஜெக்டை இங்கே க்ரியேட் பண்ண போகிறேன். வேர் கோடி ஈக்குவல்ஸ் நியூ ஆப்ஜெக்ட். இதுவும் ஒரு டைப்பான டேட்டா டைப் தான். அதை பற்றி நம்ம படிப்போம். அது கழிஞ்சு தென் ஃபில் த கோடி ஆப்ஜெக்ட் வித் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ என்னோடய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து லிவிங், ஏஜ், ஜெண்டர். இந்த 3 ஆப்ஜெக்ட்ஸை நான் டிஃபைன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வேண்டி தேவையான வேல்யூஸ் வந்து ஓன்லி லிவிங் ஈக்குவல்ஸ் ட்ரூ. இது கழிஞ்சு அடுத்த ப்ராப்பர்ட்டி வந்து கால் பண்ண போகிறேன். அது வந்து கோடி டால் லிவிங். ஸோ இது வந்து நான் ஜேசன் ப்ராப்பர்ட்டி மாதிரி ஃபால் பண்ண போகிறேன். கோடி டாட் ஏஜ் ஈக்குவல்ஸ் 33. கோடி டாட் ஜெண்டர் ஈக்குவல்ஸ் மேல். ஸோ இதை பற்றி நாம் படிப்போம். ஸோ இப்போ நான் இந்த கன்சோல் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் கோடியை டிஃபைன் பண்ணினேன் as a நியூ ஆப்ஜெக்ட். ஸோ இது கமெண்ட் செக்ஷனில் நான் இங்கே இன்க்ளூட் பண்ணுவேன். நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட்டட். அது கழிஞ்சு நான் இது கன்சோலில் பிரிண்ட் பண்ண போகிறேன் as console.log கோடி. ஸோ நான் இது பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ அது நம்ம பார்ப்போம். மேலே இன்க்ளூட் பண்ணணும்னா அது ஸ்ட்ரிங் கேரக்டர்ஸ் கூட இன்க்ளூட் பண்ணணும். ஏன்னா அது ஸ்ட்ரிங் வேல்யூ ஆகும், அது பூலியன் வேல்யூ இல்லை. ஸோ இது கோடியை நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட அவுட்புட் தெரியணும்னா அது நம்ம கன்சோல் லாகில் போய் பார்க்கலாம். ஸோ அதுக்கு வேண்டி நான் ப்ரௌசரில் ரன் பண்ண போகிறேன் கோடு. ஸோ இது நான் ப்ரௌசரில் ரன் பண்ணியிருக்கேன் கோடு. நான் இது வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவேன் கன்சோலில் போய். கன்சோலில் என்ன அவுட்புட் வர போகிறதுனா அது ஒரு ஆப்ஜெக்ட் ஆகும். அது நான் டிஃபைன் பண்ண 3 வேரியபிள்ஸ் இதில் டிஃபைன் ஆகிருக்கு வித் கீ வேல்யூ பேர். பேசிக்கலி ஆப்ஜெக்ட்னா JavaScript ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் அதோட இம்பார்ட்டன்ஸ் ஆகும். ஏஜ் ஈக்குவல்ஸ் 33, ஜெண்டர் as மேல், லிவிங் as ட்ரூ. அதை நான் ஈஸிலியாக அங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதுதான் இந்த ஆப்ஜெக்டோட ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இது சாம்பிள் 1. இது நான் காட்டி தந்தாச்சு. அடுத்த செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறோம் அது வந்து எப்படி ஒரு ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்டோட வேல்யூவை ஃபெச் பண்ணுறது. ஸோ அது வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அந்த ஃபங்க்ஷனில் அந்த வேல்யூவை ஃபெச் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ அதுக்கு வேண்டி நம்ம புதிய கோடை ரெஃபர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம புதிய கோடை க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கு வேண்டி தேவையான HTML ஃபைலை க்ரியேட் பண்ணுவோம் as sample 02. ஸோ இது ஒரு HTML ஃபைல் ஆகும். ஸோ இதில் நான் இன்டர்பிரேட் பண்ண போகிறேன் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூஷன் இன் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ அதோட டைட்டில் நான் இங்கே இன்க்ளூட் பண்ணுறேன் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இதில் நான் இன்க்ளூட் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் செக்ஷனும் அதே மாதிரி தான். இங்கே நான் ஸ்கிரிப்டை டிஃபைன் பண்ணுவேன் as script type text /JavaScript.
இதில் இன்க்ளூட் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து கோடி. ஸோ கோடி வில் பி மை நியூ ஆப்ஜெக்ட். ஸோ அதே ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அது கழிஞ்சு அடுத்த வேல்யூ வந்து வரப்போகிறது, அது வந்து லிவிங். ஸோ அதை நான் இங்கே டிஃபைன் பண்ணுறேன் as கோடி டாட் லிவிங் ஈக்குவல்ஸ் ட்ரூ. அப்புறம் அது கழிஞ்சு வரப்போகிற வேல்யூ வந்து ஏஜ் பேராமீட்டர், அதுதான் கோடி டாட் ஏஜ் ஆஸ் 33. பின்ன அதுக்கப்புறம் வரப்போகிற அடுத்த பேராமீட்டர் வந்து கெட் ஜெண்டர். ஸோ நான் கெட் ஜெண்டரை இன்க்ளூட் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம ஜெண்டரை டிஃபைன் பண்ணுவோம் as கோடி டாட் ஜெண்டர். அண்ட் இதுக்குள்ளே இருக்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து மேல். இதுக்குள்ளே நம்ம ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண போகிறோம். கோடி டாட் கெட் ஜெண்டர் ஈக்குவல்ஸ் ஃபங்க்ஷன். அண்ட் இந்த ஃபங்க்ஷனில் வரப்போகிற ப்ராப்பர்ட்டிஸை நம்ம ஒன்றா இங்கே பார்க்க போகிறோம். இது நான் ரிட்டர்ன் பண்ணும் ஒரு ஸ்பெசிஃபிக் வேல்யூ, அது ரிட்டர்ன் பண்ணும். அது வந்து ஜெண்டர் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நான் இந்த ஃபங்க்ஷனை பிரிண்ட் பண்ணி அவுட்புட் தெரியணும்னா, ஸோ அதை நான் கன்சோலில் செக் பண்ணுவேன் as console.log கோடி டாட் கெட் ஜெண்டர். ஸோ இது வந்து நீங்கள் லாகில் போய் செக் பண்ணணுன்னா, இது நான் திருப்பி ப்ரௌசரில் ரன் பண்ணுவேன். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ட் பண்ணி கன்சோலில் போய் செக் பண்ணினோன்னா அதோட அவுட்புட் சரியாக மேலாக காணும். ஆனால் நம்ம இங்கே பார்த்தோன்னா, இங்கே நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா, உங்களுக்கு ஏஜ் பேராமீட்டரை போய் செக் பண்ணணும்னா ஏஜ் பேராமீட்டர் வந்து 33. ஸோ அந்த அவுட்புட் அங்கே சரியாக பார்க்கணும். ஸோ அதனால் நான் திருப்பி அந்த பேஜில் போவேன், ரிஃப்ரெஷ் பண்ணுவேன். ஸோ இந்த வேல்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து 33 காண்றது. ஸோ இது மாதிரி நீங்கள் வேரியஸ் டைப்பான ஆப்ஜெக்ட் நோட்டேஷன்ஸை சேர்ந்து பார்க்கலாம். இப்போது அடுத்த செக்ஷன் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கோடி ஆப்ஜெக்டை எப்படி நம்ம வேறு விதமாக காட்டலாம் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் த்ரூ எப்படி கோடி ஆப்ஜெக்டை இன்டர்பிரேட் பண்ணி ஸ்ட்ரிங் கன்ஸ்ட்ரக்டர் த்ரூ அதை அவுட்புட் காட்டி தரலாம். அதுக்கு வேண்டியான மிகப்பெரிய எக்ஸாம்பிளை நம்ம பார்ப்போம். அந்த எக்ஸாம்பிளை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் அடுத்த சாப்டரில்.